அட இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சுன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, பாத எரிச்சலுக்கு ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியங்க. பட்டி காலத்து மெத்தடு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கிளியரா ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். கேரம் சீட்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல. இதை நம்ம பொறுமையா நச்சு உரல்ல எடுத்துக்கலாம். மிக்சில போட்டு அரைச்சு பவுடர் ஆக்கிடக்கூடாது. ஓமம் மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 4 பல்லு பூண்டு, இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம உரல்ல நச்சு தான் எடுக்கணும். மிக்சியில போட்டு அரைச்சிடக்கூடாது. ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணியை வச்சு ஆன் பண்ணி விட்டு ஒரு ஓரமா வச்சிருங்க. இன்னொரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். அடுத்ததா நம்ம நச்சு வச்சிருக்கக்கூடிய ஓமம் இதுல சேர்த்துக்கலாங்க. சூப்பரான மெத்தடு. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்ப அடுத்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா சிம்முல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. எவ்வளவோ பொருள் இருக்கு. நம்ம எதுக்கு ஓமத்தோட இஞ்சியும் பூண்டையும் சேர்க்கணும்னா ஆன்டி இன்ஃபிளமெண்டரி, அதாவது நமக்கு இதுல நிறைய இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா மூட்டுல இருக்கக்கூடிய வலிகளை ஈஸியா குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எருக்கையில 2 எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அந்த பாலெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. இப்ப இதை யூஸ் பண்ணியும் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எண்ணெய் 5 நிமிஷம் வரைக்கும் பொறுமையா சிம்ல வச்சு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை தயார் பண்ண சட்டிலேயே இந்த இறக்க இலையை போட்டு நல்லா சூட்ல நல்லா வாட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் அது நல்லா மெதுவான சூடு ஏறணும். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. எண்ணெய் கம்மியா தான் இருக்கு. தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு சைடு நமக்கு சுடுதண்ணி ரெடி ஆயிருச்சு, இலையும் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாரத்துல 2 நாள் கண்டிப்பா நீங்க இதை செய்யுங்க. மூட்டுல வலி இருக்கிறவங்க, அதே மாதிரி வீக்கம் இருக்கிறவங்க, உட்காந்து எந்திரிக்கும் போது நிமிந்தா கடக்கு முடக்குன்னு சவுண்டு கேட்கும் சில பேருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய இரும்பு ரஸ்ட் ஆனது கிரிச் கிரிச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி கேட்குறவங்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலையும் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒத்தனை மாதிரி வச்சு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இலையில அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணம் இதுக்கு இருக்குதுங்க. இதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் செய்யலாம். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். இதை செய்யும் போதெல்லாம் இல்லை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் நீங்க இந்த மாதிரி பக்கெட்ல நல்ல சுடுதண்ணியை வச்சு கால் நல்லா வெதுன்னு இருக்கணும். அந்த நேரத்துல கல்லுப்பு ஒரு கை போட்டு மா இலையும் இந்த எருக்கலையும் நல்லா போட்டு காலில் மிதிச்சு அந்த தண்ணியிலே ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம காலில் இறந்து போன செல்ஸ் எல்லாமே மறுபடியும் புத்துணர்ச்சியா வேலை செய்யறதுனால நமக்கு வலி நிவாரணத்துக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.